ஸோ ஃபைனலாக வேட்டையனோட ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ இது லேட் வீடியோ தான், இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா ஒர்க் போயிட்டு வந்தேன். ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டாக அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதுவே பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்க. சரி, அப்படியே வீடியோ கண்டினியூ பாருங்கள். என்னென்னா, வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு என்கவுண்டரை பற்றின ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நிறையா ரேப் அண்ட் மர்டர் எல்லாமே நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. பெண்களை தேவையில்லாமல் ஆபாசமாக வீடியோ எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அட்டொலியும் பண்ணிகிட்டு இருக்கிற நாய்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் போட்டால் தான் கரெக்டாக பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதாவது எனக்கு தெரிஞ்சு டியூட்டியில் சஸ்பெண்டான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். அண்ட் அவரோட டீம் தான் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அண்ட் ரித்திகா சிங் அப்படின்னு கூட எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ எது எப்படியோ மொத்தத்தில் கதை இதை நோக்கி தான் நகருது. என்கவுண்டர் அதை பற்றின ஒரு ஃபுல் பேஸ்டு ஸ்டோரி தான். அதாவது நம்ம டிஜே ஞானவேல் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்பீமில் எப்படி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு என்கவுண்டர் பேஸ் பண்ணி இதுவும் ஒரு உண்மை ஸ்டோரி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே, அதுவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதுவும் இல்லாமல் நம்ம தலைவரை இந்த மாதிரி ஒரு லுக்கில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஒரு வேறு மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேறு ஒரு ஜேர்னரில் வேறு மாதிரி நம்ம தலைவரை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அண்ட் கண்டிப்பாக நம்ம தலைவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார் இல்லைங்களா, அதனால் அவரை முன்னிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் விட்டுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் பூரண குணமடையணும் அண்ட் திரும்ப ரிட்டன் ஆகணும் வேட்டையன் 10ஆம் தேதி. அண்ட் கண்டிப்பாக தலைவர் தரிசனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனி அப்டேட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.